ஸோ அந்த மாதிரி ஊட்டி கிளைமேட்ல இப்போ காற்று பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜில்னஸாக இருக்கும். ஸோ இந்த ரோடை வந்து விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். ஸோ மேட்டுப்பாளையம் ரோட்ல வந்து 500 மீட்டர்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 ஏக்கர் கம்யூனிட்டி இந்த ரோட்ல வேற எங்கேயுமே டெஃபினெட்லி கிடையாது. 15 ஏக்கருமே நல்ல பியூர் ரெட் சாயில், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல செம்மண் பூமி. அதனால போர் போட்டீங்கன்னா தண்ணி பிரச்சனை இங்க கிடையாது. நாளைக்கு சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் சொந்த வீடு வச்சிருக்குங்கிறதுக்கான ஒரு கர்வம் இருக்கு பாத்தீங்களா, அது மிக பெருசு. ஸோ வாடகை வீட்டில் இருக்கிற ஃபீல் வந்து சொந்த வீட்டுக்கு வரும்போது நீங்க அதை உணரலாம். டெவலப்மெண்ட்ஸ்லாம் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுறோம். மெயின் ரோட்ல ஒரு மினிமம் பட்ஜெட்ல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஒரு காம்படிட்டிவான பிரைஸ். இதை நீங்க ஃப்ரீ லான்ச்சிங்ல மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். முடிஞ்ச அளவு சீக்கிரமா வந்துருங்க. என்ன சார் காரமடையில ப்ராப்பர்ட்டி பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க, மெயின் ரோட்லயே நிக்க வச்சிட்டீங்க? ஆமா மேடம், இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல மெயின்ல இருக்கு. அதனாலதான் இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா கோயம்புத்தூர், இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா மேட்டுப்பாளையம் ஊட்டி. ஸோ இது கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல காரமடை பஸ் ஸ்டாப் கிட்ட, பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா 500 மீட்டர்ல இருக்கு மேடம். இது வந்து ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. டோட்டலா ஒரு 18 ஏக்கர்ல டெவலப் பண்ணிருக்கோம். ஸ்கூலுக்கு பக்கத்திலே இருக்கு. ஸோ சைட்ல என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத சைட்ல போய் பார்க்கலாம். ஸோ மெயின் ரோட்ல பக்கமா ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். பட்ஜெட்டும் ஓரளவு மினிமம் பட்ஜெட்டாக தான் இருக்கும். கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல மெயின் ரோட்ல இருந்து கரெக்டாக 500 மீட்டர். இப்போ நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் உள்ள இருக்கும், உங்களுக்கு அன்டைம்ல வர்றவங்களும் அவங்களுக்கு சேஃப்டி இருக்காதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்காது. நீங்கள் இப்போ நம்ம நிற்கிற மெயின் ரோட்ல இருந்து கரெக்டாக 500 மீட்டர் தான். சுற்றி ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. ப்ராப்பர்ட்டிகளை போய் என்ன பட்ஜெட்டில் கொடுக்குறோம், என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சைட்டில் போய் பார்க்கலாம். சார் ஃபர்ஸ்ட் என்னச்ச காமிச்சிங்க, அடுத்து ஸ்கூலை காமிக்கிறீங்க, ப்ராப்பர்ட்டி எங்க சார் இருக்கு? ப்ராப்பர்ட்டி எங்கே பாருங்க, அவ்வளோதான். நம்ம ஸ்கூல் காம்பவுண்டுக்கு நேராக அப்படியே சைட்டு, அவ்வளோதான். ஸோ அதனால இங்கே நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களை படிக்க வைக்கிற உங்கள் குழந்தைகளை படிக்கிற ஸ்கூல் இங்கே இருக்கு. பக்கத்தில் ஆர்வி காலேஜ், அதாவது கேஆர் பப்ளிக் ஸ்கூல் காம்பவுண்டும் நம்ம சைட்டு அப்படியே அட்ஜாயிண்டாக இருக்கும். முன்னாடி வந்து ஆர்வி காலேஜ் இருக்கு. நம்ம மெயின் ரோட்ல நின்றோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து கரெக்டாக 1/2 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருந்தீங்கன்னா தெரியும். ஸ்கூல் காம்பவுண்ட் அப்படியே ஒட்டின மாதிரியே இருக்கு சைட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 90% டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். அப்படியே லான்ச்சுக்கு ரெடியா இருக்கு. ஸோ இப்பவே நம்ம ஏன் வீடியோ போறோம்னா, லான்ச் பண்ணும்போதே நம்ம போடும்போது அவங்களுக்கு பிடிச்ச சைட்டு கிடைக்கும். இன்னொன்னு, இது பெரிய டவுன்ஷிப். இந்த மேட்டுப்பாளையம் ரோட்ல காரமடைக்குள்ள ஒருவேளை யாராவது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தாலும் ஒரு 15 ஏக்கர்ல 15 ஏக்கர்ல கண்டிப்பா பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டினால டெவலப்மெண்ட்ஸ்லாம் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய டெவலப்மெண்ட், நிறைய அம்யூனிட்டிஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். சூப்பரா டெவலப் பண்ண போறோம். ஸோ அதனால லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுறோம். நிறைய பேருக்கு மெயின் ரோட்ல ஒரு மினிமம் பட்ஜெட்ல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஒருவேளை நீங்க நிறைய இடத்துல ப்ராப்பர்ட்டி பார்த்து டயர்டா இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு விசிட் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து பஞ்சாயத்தோ பேரூராட்சியோ கிடையாது, காரமடை முனிசிபாலிட்டியில இருக்கு. ஸோ அடுத்த கார்பரேஷனும் இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்றதை மறந்துட வேண்டாம். அப்கமிங் வீக்ல நிறைய பேர் வந்து விசிட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரம் வர்றீங்களோ அதுக்கு அடுத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைட்டை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ உள்ள போய் சைட்டுக்குள்ள என்னென்ன டெவலப்மெண்ட், என்னென்ன அம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணுவோம், பட்ஜெட் எல்லாமே. ஸோ மெயின் கான்செப்ட் மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து 500 மீட்டர் ஸ்கூல் காம்பவுண்ட் ஒட்டின மாதிரியான இருக்க சைட். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600-700 சைட்டு பிளான் பண்ணியிருக்கோம். Phase 1, 2, 3 3 தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ 1 வந்து லான்ச்சுக்கு ரெடியா இருக்கு. 2, 3 அப்கமிங்ல அப்பப்ப அப்படியே டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண லான்ச் பண்ணிடுவோம். சோ அதுவும் நீங்க ஒரு 15 ஏக்கர் அப்படிங்கறப்ப இட்ஸ் மெகா டவுன்ஷிப். காரமடையிலேயே பேசப்படுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டா இருக்கும். பெரிய டவுன்ஷிப்பா தான் இருக்கும். ஆமா, as ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்ளோ டெவலப்மெண்ட் பண்றாங்க, அப்ப பிரைஸ் என்னவா இருக்கும்னு தான் டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட் அத சொல்லிடலாம். இல்ல ஆமா மேடம், இப்போ நிறைய பேர் என்னன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை முனிசிபாலிட்டி மெயின் ரோட்ல இருந்து 500 மீட்டர் ஸ்கூல் காம்பவுண்ட் ஒட்டின மாதிரி இருக்கு அப்படிங்கிற போது அவங்களுக்கு முதல்ல தோன்ற விஷயம் என்னன்னா, ஸோ ரொம்ப பிரைஸ் பெரிய லெவலில் இருக்கும்னா, ஸோ கண்டிப்பாக இதனுடைய ப்ரைஸ் என்னன்னா, டோட்டலாக 15 ஏக்கர்ல டிடிசிபி ரெரா அப்ரூவலோட டபுள் பெட்ரூம் வீடு நீங்கள் வீடுன்னு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 2.5 சென்ட்ல டபுள் பெட்ரூம் வீடு 41 லட்ச ரூபாயிலிருந்து கொடுக்குறோம் மேடம். 41 லட்ச ரூபா. ட்ரிபிள் பெட்ரூம் வீடு அதே 2.5 சென்ட்ல டியூப்ளெக்ஸ் வீடா பண்ணீங்கன்னா 51 லட்ச ரூபா வரும் மேடம். அதே மாதிரி ஒரு 4 பெட்ரூம் பண்ணீங்க அப்படின்னா 65 லட்ச ரூபா 2.25 சென்ட்ல பண்ணலாம் மேடம். இந்த பட்ஜெட் நீங்க மெயின் ரோட்ல இருந்து பக்கமா வேற எங்க வேணாலும் சர்ச் பண்ணுங்க, சவாலாவே சொல்றேன், டெஃபினெட்லி கிடையாது மேடம். இதுல வந்து நீங்க ஃப்ரீ லான்ச்சிங்ல பண்ணீங்கன்னா இந்த பிரைஸ்ல நீங்க வாங்கலாம். அதே மாதிரி லேண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சென்ட் 10,50,000 கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க முன்னாடி வந்து 18-20 வரைக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க செக் பண்ணிட்டே வாங்க. இது வந்து டெவலப்பிங் ப்ராசஸ்ல இந்த டைம்ல நீங்க வாங்குறதுனால இந்த ஃப்ரீ லான்ச்சிங்ல இந்த பிரைஸ் வாங்கலாம். இதுவே வந்து கம்ப்ளீட்டா Phase 1, 2, 3 ஆல்மோஸ்ட் முடிகிற டைம்ல ஒரு 14 to 15 lakhs வந்துடும் மேடம். ஏன்னா Phase 1க்கு அப்புறம் 2ல ஒரு பிரைஸ் வந்து ரிவைஸ் இருக்கும், 3ல ஒரு ரிவைஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல வாங்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஜாக்பட்டா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு மெயினா விரும்புறாங்க. என்ன காரணம்னா அந்த ஊட்டி கிளைமேட். நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த மவுண்டன் வியூ இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ காலையில ஒரு மொட்டை மாடியில அந்த மவுண்டன் வியூ பார்த்துட்டு ஒரு லைஃப் டிராவல் பண்றது சூப்பரா இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஊட்டி கிளைமேட்ல இப்போ காத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜில்னஸாக இருக்கும். ஸோ இந்த ரோடை வந்து விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதுரை, திருச்சி, சென்னை, பெங்களூர் எங்கே இருந்தாலும் மேட்டுப்பாளையம் ரோட விரும்பாங்க. ஸோ மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து 500 மீட்டர்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 ஏக்கர் கம்யூனிட்டி இந்த ரோட்ல வேற எங்கேயுமே டெஃபினெட்லி கிடையாது. நீங்க செக் பண்ணிட்டு வாங்கிடலாம். அதுவும் உங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூல் காம்பவுண்ட் ஒட்டின மாதிரி இருக்கு. பக்கத்துல ஆர்வி காலேஜ் இருக்கு. இன்னும் பெரிய லெவல்ல ஸ்கூல் வேணும்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்கு, வித்யா விகாஸ் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. பக்கத்துல சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கம்யூனிட்டி. நீங்க டெஃபினெட்லி வாங்குறதும் வாங்காததும் அடுத்த பட்சம் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. அஸ் ஏ கஸ்டமருக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணிருக்காங்க, இங்க என்னென்னலாம் டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரைஸ் செக் பண்ணுங்க. நியர்பைல அதை கம்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படிங்கிற போது விஷ்ணு விஸ்டாங்கிற ப்ராஜெக்ட்ல வாங்கலாமா இல்ல வேற இடத்துல வாங்கலாமாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு 15 ஏக்கர்ல வரும்போது என்னென்ன வரும்னா, நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும், அம்யூனிட்டிஸ் இருக்கும். இங்க வந்து ஒரு 15 ஏக்கருங்கிற போது ஒரு 600-700 சைட் வரும். மினிமம் ஒரு 300 வீடு வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய கம்யூனிட்டியா இருக்கும். ஒரு 10 டாக்டர்ஸ் இருப்பாங்க, 20 இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த ஜென்ரேஷன்ல அந்த குழந்தைகள் வளரும் போது நிறைய விஷயங்களை அவங்க கத்துக்குவாங்க. இன்னைக்கு சொத்து வாங்குறது யாருக்காகனா நம்மளுடைய தலைமுறைக்காக. அந்த தலைமுறைக்கு ஏத்த நிறைய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் இங்க இருக்குன்னா அப்ப நீங்க இத தான் விரும்பணும். எனக்கு அப்படியே மைண்ட் போகுது, இங்க ஒரு 300 வீடு, அதுல ஒரு எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு 10 இன்ஜினியர்ஸ் ஃபேமிலி, டோட்டலா ஒரு 300 வீடு அப்படிங்கும்போதே ஃபுல்லா செக்யூர்டா இருக்கிற மாதிரி ஏரியா, ஒரு பப்ளிக் ஸ்கூல் பக்கத்துல, இது எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படிங்கிற. நீங்க நிறைய பேர் 15 ஏக்கர்னா கண்டிப்பா கொஞ்சம் அவுட்டரா தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவுட்டர்ல தான் இவ்வளவு பெரிய ஏரியா கிடைக்கும். சோ இது வந்து மெயின் ரோட்ல இருந்து பக்கம்ங்கிற போது அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கான அந்த டவுட்ஸ் வரவே வராது. ஸோ உடனே போனோமா சைட்டை புக் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வியூவர் சொல்றதுக்கு என்ன விஷயம்னா, நீங்க இமீடியட்டா சீக்கிரமா வந்து இந்த சைட்டை மட்டும் விசிட் பண்ணிருங்க. நம்ம விசிட் பண்ற எல்லாரும் வாங்கல அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. நம்ம எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம், நம்ம சொன்ன விஷயம்லாம் இங்க இருக்கா, நம்ம குழந்தைகளுக்கு இது ஒரு சேஃப்டியா, இன்கேஸ் நம்ம வீடு கட்டி குடி வராட்டாலும், இப்போ சென்னை, பெங்களூர், வெளியூர்ல இருக்கவங்க லேண்ட் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விட்டாலும், இப்போ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறவங்களுக்கோ போயிட்டு வரவங்களுக்கோ வாடகை ஒரு 15,000 வரும். டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம்னா ஒரு 20,000 வாடகை வரும். ஸோ அந்த பர்பஸ்க்காக வாங்கலாம். இல்ல நீங்க ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் வீடு கட்டி குடி வர போறீங்கன்னா லேண்டா பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 இயர்ஸ் கழிச்சுலாம் மெயின் ரோட்டுக்கு பக்கமா ப்ராப்பர்ட்டியே கிடைக்காது. நீங்க காஸ்ட்டை கம்பேர் பண்றதை விட்டுருங்க. மெயின் ரோட்ல இருந்து 500 மீட்டர்லாம் ப்ராப்பர்ட்டி கிடையவே கிடையாது. சரிங்களா மேடம்? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல மத்தம்பாளையத்துல மெயின் ரோட்ல இருந்து 4 கிலோமீட்டர் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க வாங்க, நானே கூட்டிட்டு போய் காட்டுறேன். அங்க சென்ட் 15 லட்ச ரூபா, சென்ட் 15 லட்ச ரூபா. ஸோ காரமடை நகராட்சியில 1/2 கிலோமீட்டர்ல 10.5 லட்ச ரூபாய்ங்கிறது ஒரு காம்படிட்டிவான பிரைஸ். இதை நீங்க ஃப்ரீலான்சிங்ல மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். முடிஞ்ச அளவு சீக்கிரமா வந்துருங்க. கண்டிப்பா சார். ஏன்னா ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்குங்க இங்க இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். பட் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அதுவும் எல்லாமே சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு ஏரியாவில் இவங்களோட ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னாலே அந்த ஏரியா அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடலாம். ஏன்னா ஒரு 1 month பிஃபோர் நான் வர்றப்போ இங்கே அப்போ தான் வந்து லேஅவுட் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற புரோக்கர் சார் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார். அப்போ சொல்கிறாங்க, மேடம் இப்பயே வாங்கிக்கோங்க, இவங்க ஏரியாவை டெவலப் பண்ணுறாங்க, இது பெரிய டவுன்ஷிப்பாக மாறிடும், அப்புறம் நினைச்சாலும் நமக்கு வந்து இந்த ப்ரைஸில் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது நீங்கள் சொன்னதுக்கான முதல் காரணம் என்னன்னா மேடம், ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் போடுறோம்னா இடமா வித்து சேல் பண்றாங்களா, அவங்களுக்கும் எங்களுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, ஒரு ப்ராஜெக்ட் சேலுக்கு கொண்டு வரோம்னா அதுல 70% வீடா தான் கட்டி ப்ரொமோட் பண்ணுவோம். இப்போ ஒருத்தர் வாடகை வீட்டுல இருக்காங்க, இப்போ நீங்க ஒரு 42 லட்ச ரூபாய் இங்க வீடு வாங்குறீங்கன்னா ஒரு 5 to 6 lakhs முன்பணம் வேணும் மேடம். அப்போ 35-36 லட்ச ரூபாய் லோன் போறீங்க, ஒரு 28,000 ரூபாய் 26,000 ரூபாய் இஎம்ஐ வரும். இஎம்ஐன்னு எடுத்துக்கீங்க. இன்னைக்கு மெயின் ரோட்ல 1/2 கிலோமீட்டர்ல நீங்க 10,000 ரூபாய் வாடகை இல்லாம ஒரு வீட்டுல உங்களால இருக்க முடியாது. புரியுதுங்கிறது. அப்போ கூட ஒரு 15,000 ரூபாய் 16,000 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு. வாடகை வீட்டுல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்டட் கொண்டு வராங்க. நீங்க 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும், தண்ணி இத்தனை மணிக்கு தான் பிடிக்கணும், ரிலேஷன் வந்தா இத்தனை நாள் தங்கணும், லைட் இத்தனை மணிக்கு மேல எரியக்கூடாது, என்ன தோசை சுடணும் முத கொண்டு வாடகை வீட்டுல சொல்றாங்க. உண்மையில மேடம் நான் பாத்துருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எமோஷனலா நீங்க ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கும்போது நம்ம இந்த கோயம்புத்தூரை விட்டே போயிடலாங்கிற அளவுக்குலாம் ஒரு சில ஹவுஸ் ஓனர்ஸ் பண்றாங்க. ஸோ வாடகை வீட்டுல இருக்கிற ஃபீல் வந்து சொந்த வீட்டுக்கு வரும்போது நீங்க அதை உணரலாம். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க மெயின் ரோட்டுக்கு பக்கமா தேடினீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ வாடகை வீட்டுல இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 10,000 ரூபாய் 15,000 கூட போட்டீங்கன்னா சொந்த வீடு. இல்ல நீங்க அந்த காம்ஃபர்ட்டுக்குள்ளேயே வீடு பார்க்கணும்னாலும் நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு, கொஞ்சம் உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 15 ஏக்கருமே நல்ல பியூர் ரெட் சாயில். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்,
நல்ல செம்மண் பூமி, அதனால போர் போட்டீங்கன்னா தண்ணி பிரச்சனை இங்க கிடையாது. அது இல்லாம நல்ல தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இங்க ஒரு 76 லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைட்ல நீங்க வீடு கட்டி குடி வரணும்னா 100% தண்ணி பிரச்சனை டெஃபினெட்லி கிடையாது. அதுக்கு நான் ஷேராட்ட சொல்ல முடியும். ஏன்னா நல்ல தண்ணி கனெக்ஷன் இங்க சுத்தி உள்ள இருக்க வீடுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அது போக நீங்க போர்வெல்லும் போட்டுக்கலாம். நம்மளும் போர் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். விஷ்ணு விஸ்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்க டபுள் பெட்ரூம் 41 lakhs வாங்கிக்கலாம். சென்ட் 10,50,000 ஃப்ரீலான்சிங் ஆஃபர். நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். இந்த சைட்லையும் ஃப்ரீலான்சிங்கில் வந்தாலும் ஃப்ரீலான்சிங்லேயே ஒரு பெஸ்ட் நெகோசியேஷன் இருக்குது. மறக்காமல் கொஞ்சம் சீக்கிரம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கார்னர் சைட்டு, நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, 33 அடி ரோடு, 30 அடி ரோடு எல்லா சைட்டுமே இருக்குது. இன்கேஸ் ஃபேஸ் 1 கம்ப்ளீட் ஆனாலும் ஃபேஸ் 2 அப்கமிங்கில் ரெடி ஆயிடுச்சு. அதுலேயே ஒரு நல்ல சைட்டாக பார்த்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சின்ன சின்ன டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. 2 daysல லான்ச் பண்ண போகிறோம். நம்ம வீடியோ லான்ச் பண்ணும்போது சைட்டு லான்ச் பண்ணியிருப்போம். ஸோ சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சைட்டை வாங்கிக்கலாம். ஓகே, ஏன்னா எல்லா ஃபேஸிங்லயும் இப்போ சைட்ஸ் இருக்கு. 41 லட்சம் ரூபாயில காரமடையில சொந்த வீடு, அதுவும் என்ஹெச்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருங்க. கரெக்டா நடந்து வர தூரத்துல தான். ஏன்னா இது வந்து அப்படியே உங்களுக்கு தெரியும் கேஆர் பப்ளிக் ஸ்கூல் காம்பவுண்ட் ஓட்ட மாதிரியே. இது வந்து நம்ம எதுவுமே ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் இறங்கி நடந்து வந்து பாருங்க, வித்தின் 5 minutesல நம்ம வீட்டுக்கே வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. டெவலப்மெண்ட்டுமே பாருங்க, ரோடு வேலையில இருந்து ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா மேடம் வெட் மிக்ஸ் காங்கிரீட் போட்டு இப்போ நம்ம நிக்கிறதுல ட்ரைனேஜ்லாம் காங்கிரீட்ல போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு இது சின்னதா கூட உடையாது மேடம். அதே மாதிரி ட்ரைனேஜ் காங்கிரீட்ல போட்டிருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் எல்லாமே ப்ராப்பரா பண்ணிருக்கோம். ஃபுல்லா காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். யாரும் அன்னதர் பர்சன் வராத அளவுக்கு சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே 3 phase EB கனெக்ஷன் கொண்டு வரோம். நல்ல தண்ணி கனெக்ஷனும் வீடு கட்ட ஒவ்வொருத்தருக்கும் லைன் கொண்டு வரோம். அதே மாதிரி ரோடு எல்லா சைட்லயுமே ட்ரீ லைன்ஸ் பண்றோம். நல்லா மரங்கள் இருக்கணும், கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கணும். இது என்னன்னா இந்த பக்கம் ஃபுல்லா ரெசிடென்ஷியலா இருக்கும், இங்கிட்ட ஃபுல்லா கொஞ்சம் ஓப்பன் ஏரியா, அதனால கொஞ்சம் நல்ல காத்தோட்டம் இருக்கும். அப்புறம் ட்ரீ லைன்ஸ் அவனி பண்றோம். உங்களுக்கு டெவலப்மெண்ட்ல பார்க் வந்து இந்த சைட்ல கண்டிப்பா சொல்லணும். நிறைய பண்றோம். கிரிக்கெட் டர்ஃப், கிரிக்கெட்டும் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம். அதை உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். அப்புறம் இண்டோர் ஜிம் ஒன்று பண்றோம். அப்புறம் வந்து இண்டோர் கிட்ஸ் பிளே ஏரியா தனியா பண்றோம். ஷெட்டில் கோர்ட் பண்றோம், வாலிபால் கோர்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி நீங்க மேட்டுப்பாளையம் ரோட்ல நீங்க ஏதாவது ஒரு கமிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு ரெஃபர் பண்ணுங்க, நானும் அதை ஏத்துக்கிறேன் கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா கிடையாது, நிறைய சைட்ஸ் போட்டிருக்காங்க, லேஅவுட்ஸ் போட்டிருக்காங்க. இவ்வளவு டெவலப்மெண்ட் கிடையாது. இன்னி அப்கமிங் வர்ற காலத்துலாம் இவ்வளவு டெவலப்மெண்ட் கண்டிப்பா கஸ்டமர்ஸ் கேட்கறாங்க. என் குழந்தை ஒரு கிரிக்கெட் விளையாடணும். எல்லாருக்குமே ஒரு வீட்டுல கிரிக்கெட் பாக்குறாங்கன்னா தோனி மாதிரி வரணும், சச்சின் மாதிரி வரணும் ஆசை இருக்கு. அப்போ அவங்க வந்து விளையாடணும். வெளியில போய் விளையாடுறதுக்கு டைம் இல்ல. நம்ம கம்யூனிட்டிக்குள்ள இருந்துச்சுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரிக்கெட் டஃப் இருக்கு, ஃபுட்பால் விளையாண்டுக்கலாம். அப்புறம் இண்டோர் ஜிம் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஷட்டில் கோர்ட்டு, வாலிபால் கோர்ட்டு எல்லாமே அப்கமிங்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒன்னொன்னா ரெடி பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஆல்மோஸ்ட் வீடு கட்ட ஆரம்பிச்ச உடனே எல்லா ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். இது திரும்பவும் சொல்றதுக்கு என்னன்னா கிளைமேட் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது மெயின் ரோட்ல பக்கமா இருக்கு, ஸ்கூல் காலேஜஸ்லாம் ரொம்ப பக்கம். ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்க மேட்டுப்பாளையம் ரோட்ல எத்தனை ப்ராப்பர்ட்டி பார்த்தாலும் ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க, வாங்குறது அடுத்த பட்சம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்போ காம்பவுண்ட் விட்டு வெளியில தான், ரொம்ப தூரமெல்லாம் இல்லைங்க. அங்கே வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் சொன்னார். அப்படிங்கிறப்போ இப்ப எதுவுமே இல்லாம வெளியில நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு கூட 50,000 ரூபாய் போட்டுட்டா பாருங்க, இவ்வளோ ஒரு பார்ஷா ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் என்னால் லீட் பண்ண முடியும். அப்படின்னா என்னோட ஆப்ஷன் வந்து இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்துடணும், இந்த விஷ்ணு விஸ்டாக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். நீங்களும் விசாரிங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி விசாரிச்சு பார்த்தேன். கண்டிப்பா மேடம், நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கஸ்டமருக்கு புக் பண்ணும்போது, இப்போ நீங்க சைட்டை வந்து சின்னதா டோக்கன் அட்வான்ஸ் பண்ணும்போது ஒரு கஸ்டமருக்கு நான் சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம், சார் நீங்க ஒரு 3 to 5 days எடுத்துக்கங்க சார். நியர்பை லொகேஷன்லாம் ரேட்டு விசாரிச்சுட்டு என்கிட்ட ரேட்டு டெவலப்மெண்ட் உங்களுடைய அந்த வீட்டுக்கான பட்ஜெட் எல்லாம் காம்பாக்டா இருந்தா கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் கொடுங்க சார். இல்லைன்னா நோ இஷ்யூ, நான் ரீஃபண்ட் தரேன் சார் அப்படின்னு. சார் அப்போ அவர் ஒரு கஸ்டமரா என்கிட்ட சொல்லுவாரு, எப்படி சார் நீங்களே போய் பக்கத்துல ரேட் செக் பண்ண சொல்றீங்க, ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது சார், நான் எப்படி சார் செக் பண்ண முடியும்? நீங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க. ஒரு இடத்துல ரேட் கம்மியா இருக்கும், ஆனா தார் ரோடு இருக்காது. இன்னொரு இடத்துல ரேட் கம்மியா இருக்கும், எந்த டெவலப்மெண்ட் இருக்காது, சும்மா ரோடு மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு தேவை. ஒரு குழந்தை விளையாடணும்னா கிரிக்கெட் டஃப் வேணும். நான் வந்து கார் போறதுக்கு நல்ல பெரிய 33 ரோடு வேணும். நீங்க பீலமேட்ல பாருங்க, 4 கோடி ரூபாய்க்கு வீடு வச்சிருப்பாங்க, ஆனா 10 அடி தான் ரோடு இருக்கும், 4 கார் வச்சிருப்பாங்க. சோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை, அது வந்து கண்டிப்பா செட் ஆகாது. இப்ப இன்னைக்கு வரதுல 33 அடி ரோடு கண்டிப்பா வேணுங்க. 33 அடி ரோடு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே கார் நிப்பாட்டிக்கலாம், இல்ல கொஞ்சம் உள்ள கூட நிப்பாட்டிக்கலாம், எமர்ஜென்சினா கூட வெளியே நிப்பாட்டிக்கலாம். ஸோ டெவலப்மெண்ட், பட்ஜெட், லொகேஷன் இது எல்லாத்தையும் நியர்பைல செக் பண்ணிட்டு உங்களுக்கு அது காம்பாக்டா இல்லைன்னா விஷ்ணு விஸ்டாட்ட புக் பண்ணிக்கோங்க, நான் நல்ல பிரைஸ்ல பண்ணி தரேன். ஓகே சார், இதை விட ஒரு சேலஞ்சிங்கா இவ்வளோ பேர், ஏன்னா லேக்ஸ்ல பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு சோஷியல் மீடியால வந்து நம்ம அனௌன்ஸ் பண்றோம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, தப்பாலாம் எதுவும் நம்ம சொல்ல முடியாது. என்ன ரீசன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஏதோ ஒரு விஷயத்த தப்பா சொல்றோம், கமிட்மெண்ட் கொடுக்குறோம்னா அடுத்த ப்ராஜெக்ட் போகும்போது சரவணன் தவறா தான் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும்.
ஸோ என்ன விஷயங்கள் இருக்கோ அதை தான் நம்ம சொல்கிறோம். நியர்பைல செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் விஷ்ணு விஸ்டாட்ட புக் பண்ணிக்கலாம். நீங்கள் சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பெஸ்ட் நெகோசியேஷன் பெஸ்ட் ஆஃபர் நான் பண்ணித்தரேன். சரி, இப்போ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே சரி அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும், சேச்சுரேஷன் லிமிட்னு. இப்போ நான் சென்ட் 10.5 லட்ச ரூபாய் ஓகேனா இன்னைக்கு பார்க்குறப்போ ஒரு 500 மீட்டர் NHல இருந்து அப்படிங்கிறப்போ எனக்கு ஓகேவா இருக்கு. இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்க்குறப்போ நான் எந்த அளவுக்கு இந்த பிரைஸ் அதிகமாகும், சேச்சுரேஷன் லிமிட்டுங்கிறத எது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. கரெக்ட். ஆக்சுவலி வந்து நீங்கள் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இன்னைக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிருந்தா 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுத்து வாங்கலாம். ஆனால் 2026 26 27 அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் ரோட்டில் வாங்கணும்னு நினச்சி நீங்கள் எவ்வளோ வேணாலும் பே பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் ப்ராப்பர்ட்டி இருக்குமா அப்படிங்கிறதா கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ நாங்களே கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெரியநாயக்கமலை வீரபாண்டியில் மெயின் ரோட்லேருந்து 500 மீட்டரில் போட்டிருக்கோம், நிறைய சேல் பண்ணியிருக்கோம். ஆனால் 2026 27 அப்புறம் அது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. ஒருவேளை அப்படி கிடைச்சாலும் இண்டிவிஜுவல் சைட்டு ஒரு 1/2 சென்ட் 3/4 சென்ட் 1 சென்ட் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு 18 ஏக்கர் 15 ஏக்கர் கம்யூனிட்டிக்குள்ள இவ்வளோ டெவலப்மெண்ட்டோட யாருனாலையும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிறதா உண்மை. கண்டிப்பா சரி. நீங்க ஒரு லக்ஸுரி லைஃப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாழணும்னாலும் சரி, இல்ல இப்ப இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன்ப்பா நல்ல ப்ராஃபிட் வேணும் அப்படின்னாலுமே இந்த 500 மீட்டர்ஸ்க்குள்ள காரமடையிலே இட்ஸ் பெஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. ஏன்னா லோன் ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வீடு லோன் சொன்னோன்னு ஒரு விஷயம் வருது. ஸோ நான் எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்கள் ப்ராப்பர்ட்டி லேண்டாக போனீங்கன்னா 70% லோன் கிடைக்கும், வீடாக போனீங்கன்னா 90% லோன் கிடைக்கும். தயவு செய்து ஒரு கஸ்டமராக நான் உங்களுக்கு வியூவர்ஸாக சொல்கிறேன், லோனை பார்த்து பயப்படாதீங்க. லோனை பார்ஷியல் க்ளோசர் ப்ரீ க்ளோசருக்கு நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு. 20 வருஷம் 25 வருஷம் போட்டாலும் 7 வருஷம் 5 வருஷத்தில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பேங்க் சைட்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை எப்படி க்ளோஸ் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம கட்டலாம் அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோவும் நீங்கள் சைட்டில் வாங்க. உங்களுக்கு வேற பக்கம் வாங்கினாலும் நான் டெமோ காட்டுறேன், நோ இஷ்யூஸ். அதுக்கு சார்ஜஸ்லாம் கிடையாது. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. ஐயோ சார் நான் கடன் வாங்கி 35 லட்சம் வாங்கி 70 லட்சம் கட்டிட்டேன் சார், எனக்கு கடனாளி ஆகிட்டேன். தயவுசெய்து கிடைக்காது. என்னன்னா இல்லைன்னா நீங்கள் வாடகை வீட்டிலே லைஃப்பை ட்ராவல் பண்ணிடுவீங்க. உங்களுடைய குழந்தைங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுவாங்க. சொந்த வீட்டுக்கு மாறுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் என்னுடைய கான்செப்ட். ஷூர் சார், இவ்வளோதாங்க. ஏன்னா எப்படி வீடு வாங்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம லோன் போகணும் அப்படிங்கிறது இன்னைக்கு மேண்டேட்டரியா இருக்கு. எல்லாருமே நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் இப்போ எக்ஸாம்பிள் மேடம், நீங்க ஒரு கஸ்டமரா ஒன்று யோசிப்பீங்க, என்ன தெரியுமா? நான் கஸ்டமரை யோசிப்பேன், என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு, இங்க ஒரு 30 லட்சமோ 40 லட்சமோ வீடு, நான் ஒரு 30 லட்சம் ரெடி பண்ணிட்டு ரெடி காசு கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 30 லட்சம் ரெடி பண்றதுக்கு ஒரு 4 வருஷமா 5 வருஷமா ஆகுது. 4 வருஷத்துல இதே ரேட்டு கிடைக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, நான் 30 லட்சம் ரெடி பண்ணும்போது பின்னாடி எனக்கு ஒரு 10 லட்சம் கமிட்மெண்ட். என் சொந்தக்காரர் காது குத்து வச்சிருக்காரு, என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ், நான் கார் அப்கிரேட் பண்ணணும். இப்போ எப்படி வீடு வாங்குவீங்க? வாடகை வீட்டில் அடாப்ட் ஆயிருவீங்க. ஸோ எவ்வளோ நாள் அடாப்ட் ஆவீங்க? நாளைக்கு சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் சொந்த வீடு வச்சிருக்குங்கிறக்கான ஒரு கர்வம் இருக்கு பார்த்தீங்களா, அது மிக பெருசு. நீங்கள் கோடியில் சம்பாதிங்க, லட்சத்தில் சம்பாதிங்க, கார் வச்சுக்கோங்க, பைக் வச்சுக்கோங்க, சொந்த வீடு இருக்கான்னு கேட்பாங்க. அப்போது இருக்கும் பாருங்க ஒரு ப்ரைடு. அது சொந்த வீடு இருக்கும்போது தான் அந்த ப்ரைடை நீங்கள் ரொம்ப ஹாப்பினஸ். சார் நான் சொந்த வீடு வச்சுருக்கேன், டபுள் பெட்ரூம், கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் 1/2 கிலோமீட்டர். அதுதான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி வந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நிஜமாதான் சார். பாக்குற உங்களுக்குமே ஒரு சொந்த வீடு நான் வச்சிருக்கேன், அது கோயம்புத்தூருக்குள்ள அப்படிங்கிற ஒரு ப்ரைடு வேணும்னா பெஸ்ட்டான ஆப்ஷன் இந்த விஷ்ணு விஸ்டா. அதுவும் ஃபுல் டெவலப்பிங் கண்டிஷன்லேயே வாங்கிட்டீங்கன்னா நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே வர கஸ்டமர்ஸ்க்கு, அதுவும் நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு வந்து நெகோஷியபிள் ப்ரைஸும் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கூட சாரோட நம்பர் நாங்கள் கொடுக்குறோம். சார் மேடம் சொன்ன மாதிரி கீழே இருக்க நம்பருக்கு உங்களுக்கு லோனை பற்றியோ, லொக்கேஷன் பற்றியோ, சார் இன்வெஸ்ட் பண்ணால் அப்ரிசியேஷன் இருக்குமா அந்த மாதிரி டவுட்ஸ் பற்றியோ, இல்லை லீகல் பற்றி டிடிசிபி இருக்கா, ரெரா இருக்கா, சார் இது முனிசிபாலிட்டியில் எப்போ அப்ரூவல் வாங்கினது, எல்லா டவுட்டுமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் சில பேர்லாம் வெளியில் இருக்கிறவங்க வர முடியலன்னா வீடியோ காலில் கூட சைட்டை புக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து லீகல் நான் உங்களுக்கு தரேன், கொரியரில் லாயரை வச்சு செக் பண்ணுங்கள், டேரெக்டாக கரைத்துவாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கான ஆப்ஷனான சைட்டை இன்னொருத்தர் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டைம் இல்லாட்டாலும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, அதை நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம். ப்ராப்பர்ட்டி லீகல் எல்லாம் நாங்களும் ஒரு டைம் பார்த்துருக்கோம், எங்கள் பேங்கிங் சைடும் பார்த்துருக்காங்க. உங்களுடைய திருப்திக்காக உங்கள் லாயரை வச்சு பாருங்கள். எல்லாருக்கும் திருப்தியா இருந்தா மட்டும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் மூவ் பண்ணிக்கலாம். சார் என்ன டவுட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இருந்தாலும் எனக்கு பர்டிகுலரா என்னன்னா, மேட்டுப்பாளையம் ரோட்ல ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்கு, உங்களோட ப்ராஜெக்டே நிறைய இருக்கு. சார் நம்ம கஸ்டமர் வாங்கி இருக்கலாம், இல்ல பார்த்துட்டு மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம். பர்டிகுலரா இந்த விஷ்ணு விஸ்டா ப்ராஜெக்ட்ல அவங்க ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலிடான ஒரு 2 ரீசன் நீங்க சொல்லிருங்க. அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கலாமா? மேடம் கேட்குற கொஸ்டின் இவ்வளவு நேரம் வீடியோ பாத்தீங்களா, அதுக்கான எண்ட் கார்டு தான் இது. கரெக்டா அந்த வீடியோனோட எண்ட்ல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இருக்கணும். மேடம் பெரிய ரீசன்லாம் கிடையாது மேடம், நான் சொல்றதுல ஒரு 3-4 ரீசன் தான். ஃபர்ஸ்ட் ரீசன், மெயின் ரோட்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் மேடம்.
செகண்ட் ரீசன் உங்கள் குழந்தைகளுக்கான ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு மேடம். மூணாவது ரீசன் நீங்கள் இவ்வளோ வசதிகளோட 41 லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரூம் 2.5 சென்ட்ல கண்டிப்பாக கிடைக்காது மேடம். சரிங்களா? நாலாவது மேஜர் ரீசன் இவ்வளவு பட்ஜெட்டு, இவ்வளவு டெவலப்மெண்ட், இவ்வளவு மெயின் ரோட்டில் கிடைச்சாலும் உங்கள் குழந்தைகளா இருக்க கிரிக்கெட் டஃப், இண்டோர் ஜிம்மு, உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷன், 33 ரோடு, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வேற இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா இல்லாமல் இருக்கும். இது நாலுமே ஒரே இடத்துல கிடைக்கும்னா அது விஷ்ணு விஸ்டாவில் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் விஷ்ணு விஸ்டா விசிட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச சைட்டோ வீடோ நீங்கள் வாங்கணும். ஓகே, இனிமேல் அவங்க டிசைட் பண்ணிக்கிறவாங்க. ஆமாம், நீங்கள் வீடியோ பார்த்தா நீங்கள் டிசைட் பண்ணிங்க விஷ்ணு விஸ்டா விசிட் பண்ணலாமா வேணாமா. இது ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு கூட விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சொத்தை விஷ்ணு விஸ்டாவில் புக் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள்.